Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 7 mensuration exercise number 7.1 first sum பார்க்கலாம். The radius and the height of the cylinder are in the ratio 5:7 and its CSA is 5500 square centimeter. ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல அதோட ரேடியஸும் ஹைட்டும் 5:7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. எப்போவுமே ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னாலே R வந்து 5, H வந்து 7 அப்படின்னு டைரெக்டாக எடுக்காமல் இது ஆக்சுவலாக வரணும் அப்படின்னா கூட சம் வேல்யூ வரணும். அதனால் R is equal to 5x, H is equal to 7x அப்படி x போட்டு எடுத்துக்கணும். நீங்கள் CSA ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ 5500ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ CSAவோட ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். 2πRH is equal to 5500. இதில் நம்மளோடக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 22/7 into Rக்கு பதிலாக 5x, Hக்கு பதிலாக 7x equal to 5500. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எக்ஸ் வேல்யூவை இதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரேடியஸும் ஹைட்டும் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மென்சுரேஷனை பொறுத்தவரை 11 டேபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பெரிய நம்பரை எப்போவுமே 11 டேபிள்ஸில் கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ கேன்சலேஷன் உங்களுக்கு ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். இப்போது இங்கே 22 இருக்குது, இங்கே 5500 இருக்குது. ஸோ இது நான் ரெண்டுமே ஃபஸ்ட்டு 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்தது 7 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போது x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருன்னு ஆயிட்டு இந்த பக்கம் 500 இருக்குது. இந்த 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இது வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிள்ஸில் இது 100 டைம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். இந்த 2வை வச்சு 50 டைம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். இந்த 2வை வச்சு 25 டைம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ x இஸ் ஈக்குவல் டு √25 விச் இஸ் 5ன்னு கிடச்சிரும். அப்போது நம்மளுக்கு கிடச்ச எக்ஸ் வேல்யூவை ரேடியஸில் போட்டிங்கன்னா 5 into 5 25 சென்டிமீட்டர் ரேடியஸாக கிடச்சிரும். அதே போல் ஹைட் வந்துட்டு 7 into 5 35 சென்டிமீட்டராக கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபார்முலாஸ் நல்லா படிச்சிருக்கணும், கேன்சலிங் ஃபாஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்கொயர் ரூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மென்சுரேஷனை ஈஸியாக போடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், லெங்க்தியஸ்ட் சாப்டர். கண்டிப்பாக இதில் ஒரு 2 மார்க்கோ இல்லைன்னா 2 2 மார்க்கோ, ஒரு 5 மார்க்கோ இல்லைன்னா 2 5 மார்க்கோ இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். டெய்லியுமே மென்சுரேஷன் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.